ப்ளம் கேக் செய்கிறதுக்கு நம்ம ஃப்ரூட்ஸை வந்து மினிமம் ஒரு 8 மணி நேரமாவது வந்து கிரேப் ஜூஸில் வந்து ஊற வைக்கணும். இன்றைக்கி நாம் 8 மணி நேரம் ஊற வச்சு தான் வந்து நம்ம ப்ளம் கேக் செய்ய போகிறோம். முதல்ல ஃப்ரூட்ஸ் ஊற வைக்கிறதுக்கு தேவையான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 100 கிராம் ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கோங்க. ட்ரை கிரேப்ஸ் வந்து சீட்லெஸ்ஸாக சேர்த்துக்கோங்க. 100 கிராம் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அத்திப்பழம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 100 கிராம் செரி சேர்த்துக்கோங்க. செரி வந்து நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படி முழுசாகவும் சேர்த்துக்கலாம். 100 கிராம் டேட்ஸ் சேர்த்துக்கோங்க. டேட்ஸ் வந்து சீடை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ 200 ml கிரேப் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கிரேப் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக்குக்கான மாவை வந்து ரெடி பண்ணிடலாம். 200 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ஆர்டினரி சுகர்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல சுகர் கூட ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து 250 கிராம் பட்டர் உருக்கி எடுத்துக்கோங்க. ப்ளம் கேக்கில் கேரமல் சேர்க்கும்போது தான் வந்து கேக்குக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும். நம்ம இப்போ கேரமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 100 கிராம் சுகர் சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து மிதமான தீயில் வந்து எரிய விடுங்க. மெதுவாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், சுகர் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி அப்படி சீனிப்பாக ஆகிடுது. பாருங்கள் பாருங்கள், நல்லா சீனிப்பாக ஆயிடுச்சு. இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் மாற ஆரம்பிக்கும். பாருங்கள், வந்து லைட் ப்ரௌன் ஆகிருக்கு. பாருங்கள், கொஞ்சம் போக போக அப்படியே வந்து ப்ரௌன் வந்து அப்படியே டார்க் ப்ரௌனாக மாறும். உங்களுக்கு நல்ல திக் ப்ரௌனாக ஆகும் வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தீ வந்து ரொம்ப மிதமான தீயிலே வைக்கணும். பாருங்கள், நல்ல திக் ப்ரௌனாக ஆயிடுச்சு. 100 ml கொதி தண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. கொதி தண்ணி மட்டும்தான் உள்ளே சேர்க்கணும். சாதாரண தண்ணி சேர்க்கக்கூடாது. சாதாரண தண்ணி உள்ளே சேர்த்திங்கன்னா வந்து மொத்தமாக கட்டி ஆயிரும். கொதி தண்ணி மட்டும்தான் உள்ளே சேர்க்கணும். இப்போது ஒரு அரை எலுமிச்சப்பழத்தை உள்ளே புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சப்பழம் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து இது கட்டி ஆகாமல் அப்படி தண்ணி தன்மையிலே இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து கேக்குக்கான மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம உருக்கி வச்சுருக்க பட்டரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 300 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லாம் வந்து மைதா மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவை பட்டரோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 100 கிராம் தயிர் உள்ளே சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி 100 ml பால் உள்ளே சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 50 ml பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு பாதி சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மீதம் உள்ள பாலையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அதே போல் மீதம் உள்ள சுகரையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேரமல் சேர்க்க போகிறோம். கேரமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க.
உங்களுக்கு எந்த அளவு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் கேரமல் சேர்த்துருக்கேன், அதிக கலர் சேர்க்கலை. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு கலர் தேவையோ அந்த அளவுக்கு கேரமல் ஊற்றி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கேரமல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு லைட் ப்ரௌன் தான் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து கலர் கூட வேணால் வந்து கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நாம் 200 கிராம் மிக்சட் நட்ஸ் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து கேஷ்யூ, பிஸ்தா, பாதாம், வால்நட் இவ்வளவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த நட்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லா நட்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக பதம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கேக்குக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ட்ரேயில் நெய் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்மளோட கேக்கு மாவு வந்து சேர்த்துக்கோங்க. கேக்கு மாவு ஃபுல்லாக ட்ரையில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா ஸ்மூத்தாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீனாக லெவல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே கார்னிஷிங்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் நட்ஸும் சேர்க்க போகிறோம். முதல்ல வந்து செரியை சேர்த்துக்கோங்க. எப்படி பாருங்கள், அங்கங்கே கொண்டு ஒன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து கேஷ்யூவும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கடைசியாக டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சமாக ஃபுல்லாக தூவி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம கேக்கு வந்து அவனில் தான் பண்ண போகிறோம். இதே கேக்கை வந்து நம்ம குக்கர்லையும் பண்ணலாம். குக்கரில் பண்ணும்போது முதல்ல குக்கரில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்புக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு வச்சு குக்கரை கேஸ்கட் போடாமல் மூடி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேக் கலவை உள்ள பாத்திரத்தை உள்ளே வச்சு 40லேருந்து 50 மினிட்ஸ் வரை வேக வச்சுக்கோங்க. முதல்ல அவனை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரேயை வந்து அவனுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ அவனை 180 டிகிரியில் வச்சு 50லேருந்து 60 நிமிஷம் வேக விடுங்க. மாவோட தன்மையை பொறுத்து உங்களுக்கு வந்து வேகிற டைம் வந்து உங்களுக்கு வேரி ஆகலாம். நமக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு கேக்கில் வந்து குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு ஒட்டாமல் இருந்ததுன்னா வந்து கேக்கு வந்து நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மாவு ஒட்டி இருந்ததுன்னா திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ண வேண்டியிருக்கும். பாருங்கள், நம்மளோட கேக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கணும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.